அதாவது வெப்பம் குளிர்ச்சி சமநிலையோடு இருக்கும்பொழுது நோய் தொந்தரவுகள் வந்து சரியாயிடும், குணமாயிடும், உடம்புல இருக்கிற கழிவுகள் வெளியேற்றி உடம்பு ஆரோக்கியத்துக்கு திரும்பும் அப்படிங்கிறது சித்த மருத்துவத்துடைய ஒரு கான்செப்ட். ஸோ அவங்க பெரும்பாலும் அவங்க சிகிச்சை முறைகள், நாடி பரிசோதனைகள் எல்லாமே வந்து வெப்பம் குளிர்ச்சியுடைய சமநிலையை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ இங்கேயும் அதே பார்வையிலே கூட நம்ம பார்க்கலாம். இந்த குழந்தையுடைய நீர்த்தன்மை, அதாவது குளிர்ச்சி, உடம்போட குளிர்ச்சி தன்மை, நீர் மூலகம் சமநிலையற்றதாக இருந்திருக்கு. அப்போது அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நெருப்பு மூலகம், அதாவது வெப்பத்தன்மை கொண்ட நெருப்பு மூலகத்தை சரி செஞ்சு சமநிலை கொண்டிருக்கும். இப்போது நீர் மூலகமும் வெப்ப மூலகம் சமநிலை அடைஞ்சதுக்கப்புறம் அந்த குழந்தையுடைய கால் அந்த பிரச்சனைகள் வந்து சரியாயிடுச்சு. ஸோ இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, எந்த இடத்துல இருக்கிற பிரச்சனையை எப்படி சரிப்படுத்திருக்கு அப்படின்ற உதாரணம். ஸோ இதே மாதிரி தான் கண்களில் இருக்கிற அந்த குறையை எந்த மாதிரியாக கூட உடம்பு ஒதுக்கி வெளியேற்றும். நம்ம என்ன நினைப்போம், அந்த குழந்தைக்கு காலில் பிரச்சனை, அப்போ உடம்பு வந்து காலை நீர் செய்யறதுக்கு காலில் தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். கால் வழியாக தான் வந்து ஏதாவது அந்த மாதிரியான பகுதிகளில் கழிவு வெளியேற்றம் நடக்கிறதோ, ஸோ அந்த பகுதிகளில் தான் வந்து எல்லா விதமான மாற்றங்களும் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தவறான ஒரு விஷயத்தை வந்து உடல் மேலே நம்ம அணுகுமுறையை நம்ம பார்த்து நம்மளுடைய கணிப்பை அங்கே வைக்கும். ஆனால் உடல் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நம்மளுடைய அணுகுமுறைக்கும் முடிவுகளுக்கும் அனுமானத்திற்கும் அப்பாற்பட்டது அப்படிங்கிறத இந்த மாதிரியான அனுபவங்கள் வழியாக நமக்கு அறிவுறுத்திக்கிட்டே இருக்குது. அப்போது இந்த கண்ணில் இருக்கிற குறை உருவாகிறதுக்கு முன்னாடியே எத்தனையோ விஷயமா அதிகமாக யூரின் போயிருக்கலாம், இல்லை நீர் மூலகம் சார்ந்த உறுப்புகளில் சில தொந்தரவுகள் ஏற்பட்டிருக்கலாம், ஜுரம் காய்ச்சல் வந்திருக்கலாம், வாமிட் வந்திருக்கலாம், வயிறு தொந்தரவுகள் வந்திருக்கலாம், லூஸ் மோஷன் மாதிரியான பிரச்சனைகள். ஸோ இது எது மாதிரியான பிரச்சனைகளில் கூட அந்த உடம்புல உருவாக போகிற எதிர்காலத்தை உருவாக போகிற அந்த கண் சார்ந்த அந்த குறையை வந்து சரியாக்கிறதுக்கான அந்த செல்ஸை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு, அந்த கழிவை நீக்கிறதுக்கான அத்தனை மெனக்கெடலையும் உடல் செஞ்சுருக்கும். ஆனால் ஒவ்வொரு முறை உடலால் வெளியேற்றப்பட நினைக்கிற கழிவுகளை வந்து நம்ம வெளியேற்ற விடாமல் ஒவ்வொரு முறையும் அதை நம்முடைய புரிதலின்மையால், அறியாமையினால் அது தடுத்து நிறுத்திட்டே இருந்ததுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கண்ணில் வந்து குறை அப்படிங்கிற ஒரு கழிவு வெள்ளை படிமம் வந்து அந்த கண்ணில் வந்து உருவாக்கிடுச்சு. அதை வந்து ஆங்கில மருத்துவம் அதை மட்டும்தான் பார்க்குறோம். அது எதனால் உருவாச்சு, நான் இப்போ சொன்ன எது வேணாலும் ரீசனாக இருந்திருக்கலாம். குடலில் கழிவுகள் அதிகமாக தேங்கி இருந்திருக்கலாம், அதனால் கண்ணில் வந்து அந்த கழிவு வெளிப்பட்டிருக்கலாம். நீர் மூலக உறுப்புகளில் தொந்தரவுகள் அங்கே வந்து கழிவுகள் தேங்கி இருக்கலாம். அங்கே வந்து பல கழிவுகள் தேக்கிறதுனால கூட கண்ணில் அது வெளிப்பட்டிருக்கலாம். ஸோ நம்ம எது அதோடைய மூலகம், பஞ்சபூதங்களில் ஏதோ ஒரு மூலகத்தில் ஏற்பட்ட தொந்தரவுகள், ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ்னால கண்களில் அந்த குறை அப்படிங்கிற ஒரு படிமம் வந்து உருவாயிடும். ஸோ இந்த மாதிரி எந்த மூலகத்தை டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம், எந்த உறுப்புகளையும் கழிவு இருக்கலாம், எது மாதிரியான தொந்தரவுகளாக இருந்தாலும் அது வெளிப்பட்ட இடமா வந்து வேறு இடமா இருக்கணும். நம்ம வந்து அந்த இடத்துலேயே போய் தேடிக்கிட்டு இருக்கக்கூடாது. இங்கே பிரச்சனைனா இங்கே தான் எல்லாமே சரியாகும். இங்கே விதைக்கிறோம், நம்ம இங்கே விதைக்கிறோன்னா இங்கே மரமாக முளைக்கணுன்ற அவசியம் இல்லை. நம்ம விதை இங்கே போட்டிருக்கோம், அது வேறு இடத்துல கூட கொண்டு போய் முளைக்கும். இதையுமே இயற்கை கிட்டேருந்து தான் நம்ம கற்றுக்கிட்டோம் இல்லையா? எப்படி இந்த இயற்கை கிட்டேருந்து கற்றுக்கலாம்? பறவைகள் இது எல்லாமே பார்த்துருக்கீங்கல்ல, பூச்சி, வண்டு, இதெல்லாம் ஒரு இடத்துல விதைகள் வந்து தெரிச்சிருக்கும், சிதறி இருக்கும். அது மனிதர்களோட சாப்பிடும் பொழுதாக இருக்கலாம், இல்லை செடியிலேருந்து விழும்பொழுதாக இருக்கலாம். எப்படியோ விதைகள் வந்து கீழே இறஞ்சிருக்கும் பொழுது அந்த பறவைகளுடைய முதுகில் அந்த ஹேர் இருக்கு இல்லையா, ரோமங்கள், அதில் அந்த விதைகள் போய் ஒட்டி இருக்கலாம். இல்லை பூச்சிகள் அந்த விதைகளை வந்து தூக்கி எடுத்துட்டு கடத்திட்டு போகலாம். ஸோ இது மாதிரி கொண்டு போய் வேறு இடத்துல அது அங்கே பறந்து போகும்போது அது உடம்புலேருந்து ரோமங்களை ஒட்டி இருந்த விதைகள் அங்கே உதிர்ந்து அங்கே மரம் முளைக்கும். பூச்சிகள் இங்கேருந்து கேரி கொண்டு போய் எங்கே ஒரு இடத்துல தூக்கி போட்டுரும். ஸோ அங்கே மரம் முளைக்கும். ஸோ நம்ம எங்கே விதைக்கிறோமோ அங்கேயே தேட முடியாது. நம்ம இங்கே தான் மரம் முளைக்கும்னு நினைக்க முடியாது. இங்கே போடுற விதை வேறு எங்கே வேணால் முளைக்கும். அப்போ இங்கே நம்ம கொடுக்குற சிகிச்சை, அக்குபஞ்சர் சிகிச்சை வேறு இடத்தின் வழியாக கூட சரியாகும். இது எல்லாத்துக்குமே பொருந்தும். இயற்கையோட இப்படித்தான் இயற்கையின் வழியாக வந்து சிகிச்சைகளையும் நோயறிதல் முறைகளையும் கற்றுக்கிட்டவங்க தான் நம்ம மூதாதையர். ஸோ இன்றைக்கி நான் சொல்கிறேன் இல்லையா, நான் கொடுக்குற ட்ரீட்மெண்ட் வந்து மரமூலகத்துக்கும் நீர் மூலகத்துக்குமா இருக்கலாம். ஆனால் கொடுத்ததுக்கு தான் என்னுடைய வேலை, அதோட என்னுடைய வேலை முடிஞ்சு போச்சு. இந்த உடல் என்ன செய்யும், அதை கொடுத்த மரமூலகத்தையும் நீர் மூலகத்துக்கான அந்த ஒற்றைப்புள்ளி சிகிச்சையை வேறு ஒரு மூலகத்தை சரி செய்யறதுக்கு எந்த இடத்துல அதோடைய தேவை இருக்குது, எது பிரதானமான தொந்தரவோ, எது பிரதானமான மூலகம் பாதிக்கப்பட்டிருக்கோ அதை சரி செய்ய பயன்படுத்தி. ஸோ இதுதான் உடம்புடைய ஒரு அற்புதமான செயல்.
புரியுதுங்களா? ஸோ உடம்பை வந்து நம்ம வந்து எந்த விதத்துலையுமே வந்து அனுமானிக்கணும். ஸோ இதே மாதிரி தான் கண்ணில் இருக்கிற பிரச்சனை. நீங்கள் கண்ணில் இருக்கிற பிரச்சனையை கண்ணை நீங்கள் ட்ரீட்மெண்ட் அதை குறைய உடிச்சு வைக்கும்போது திரும்பவும் அந்த புரைகள் உருவாகிறதுக்கு திரும்பவும் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேறு இது இல்லாமல் இப்போ நீங்கள் கண் புறையை உடிச்சிட்டிங்கன்றதுனால அந்த வழியாக கழிவை வெளியேற்ற நினைக்கிற அந்த உடலை நீங்கள் தடுத்து நிறுத்துறதுனால வேறு ஒரு இடத்துல திரும்பவும் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம அதாவது அலோபதியோடைய சிகிச்சை முறை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிப்படுற உறுப்பை கட் அண்ட் ரிமூவல் அப்படின்ற எக்ட்ரோனமி முறையாக தான், அதாவது கட் அண்ட் ரிமூவ் அப்படின்ற ஒரு விஷயத்தை இருக்கிறதுனால அது முழுமையான சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் மரபொழி மருத்துவங்கள் அக்குபஞ்சர் மாதிரியான மரபொழி மருத்துவங்கள் இந்த வெளிப்படுற அந்த பிரச்சனைகளை நாங்கள் கொடுக்க மாட்டோம். நாடி பார்த்து நாடி என்ன சொல்லுதோ அதற்கான சிகிச்சை முறைகளை நாங்கள் கொடுக்கும்போது அது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் அது உருவாச்சு அப்படின்ற ரூட்டை தேடி போகும். கொடுக்குற சிகிச்சை அந்த உள்ளே போய் ரூட்டை தேடும். எந்த ரூட்டில் எந்த இடத்துல பாதிப்பு அடைஞ்சதுனால, எந்த மூலகத்துடைய பாதிப்புனால, எங்கே ஆற்றல் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு, எந்த உள்ளுறுப்புடைய இயக்கத்தடை ஏற்பட்டிருக்கு, அதனால் இந்த கண்களில் குறை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத தேடி அந்த ரூட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த சிகிச்சையை பயன்படுத்தி சரிப்படுத்தும், பராமரிக்கும், சரிப்படுத்தும், கழிவுகளை வெளியேற்றும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, தொடர்ந்து அவங்க சிகிச்சை எடுத்துகிட்டு வர எந்த இடத்துல பாதிப்பு அடைஞ்சிருக்கோ, எந்த இடத்துல நோய் கூறு உருவான அந்த ரூட்டில் கொஞ்சமாக சரிப்படுத்தப்படுது. இங்கே இருக்கிற கண்ணில் இருக்கிற அந்த முறை அப்படிங்கிற அந்த பிரச்சனை தானே உறிஞ்சி வெளியேறத நான் பார்க்குறேன். என்னுடைய பேஷண்ட்டில் ஒரு அம்மாவுக்கு கண்புரை உறிஞ்சி தோலாக நீர் வடிஞ்சு அந்த நீரில் வெளியேறத நான் பார்க்குறேன். அவங்களுடைய பிரச்சனை என்னவா இருந்திருக்குன்னா, பித்தப்பையில் அவங்க எடுத்த ட்ரீட்மெண்ட் எதுக்கு வந்தாங்க அப்படின்னா, பித்தப்பையில் அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அடிக்கடி வாந்தி வரதும் வயிறு வலியில் ரொம்ப அவஸ்தப்பட்டாங்க. ட்ரீட்மெண்ட் அதுக்கு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கு கொடுத்து அந்த பித்தப்பையில் இருந்த அந்த என்ன பிரச்சனையோ அது சரியாயிட்டு இன்றைக்கி அந்த அழுது உருளுவாங்க, வயிறு வலியில் துடிப்பாங்க, சாப்பிட்டாலே நெஞ்சடிக்கும், வாந்தி எடுக்கும், எதுகழிச்சு வரும், எச்ச சொல்கிறதுக்கே வந்து துப்பிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த பிரச்சனைக்காக வந்தவங்க படிப்படியாக இது எல்லாம் சரியாகி அவங்க கண் பார்வைக்கு முதல்ல வரலை, ஆனால் அதுக்கப்புறம் உடனே வந்து வரப்போகுது, கண் பார்வை பிரச்சனை வரப்போகுதுன்றதுனால இந்த கழிவுகளெல்லாம் நீக்கி அந்த கண்ணுக்கும் ஃபோக்கஸ் பண்ணி கண்ணையும் சரிப்படுத்தி இன்றைக்கி அவங்க கண்ணாடியோ கண் ஆப்ரேஷனோ எதுவுமே போடாமல் ஆரோக்கியமாக இருக்காங்க. 70 வயதை கடந்த ஒரு முதிய பெண்.